ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம புது வருஷம் பிறக்க போகுது. அந்த செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் கம்யூனிட்டியில் நடந்த நியூ இயர் செலிப்ரேஷனை பார்ப்போம். பாட்டு, டான்ஸு, பட்டாசு, கேக்கு இது இல்லாமல் நியூ இயராக வாங்க முழுமையாக பார்ப்போம். டிஜே மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணிக்கெல்லாம் போட ஆரம்பித்தாச்சு. நல்ல சாங் எல்லாம் செம வைப்பில் இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய 2025 வெல்கம் பண்ணுற விதமாக எல்லாருமே ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தாங்க. இப்போ குழந்தைங்க ஆடிட்டுருக்காங்க. அடுத்தது பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க கீழே. எல்லாம் வந்த பிறகு 12 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நல்லா நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடுவோம். எப்பயுமே இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். குழந்தைகள் வட்ட வட்டமாக இங்கே பார்த்திங்கன்னா நடனம் ஆடுவாங்க. அடுத்தது ஆண்கள் ஒரு வட்ட வட்டமாக ஆடிட்டுருப்பாங்க. பெண்கள் நாங்கள் எல்லாம் கும்பலாக பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கு ஆடிட்டுருப்போம். அந்த லாஸ்ட்டு வர அந்த ஒரு 15 மினிட்ஸ் அந்த டான்ஸுக்காகவே தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே காத்துட்ருப்போம். இப்போ அதே மாதிரி நியூ இயர் செலிப்ரேஷன் ஃபைனல் டான்ஸ்க்கு காத்துட்ருக்கோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும், அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும், உறவினர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் போனாலும் சரி, கமல்ஹாசன் பாட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அந்த சாங் பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. 12 அடித்த உடனே டான்னு அந்த சாங் போட்ட உடனே நல்லா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நல்ல ஒரு மியூசிக் வைப்பில் எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பித்தாச்சு. அடுத்தது கேக் கட்டிங் தான். ஸோ இப்போ நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க. என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக். அது ரொம்பவே பிடிக்கும். இங்கே ஆர்டர் கொடுத்துருந்ததும் அதுதான். ஏன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணும்போதே நான் பார்த்தேன். குழந்தைங்க எல்லாம் பூக்களை சுற்றி இருக்கும் தேனீக்கள் மாதிரி அழகாக நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே வெடிக்கிற இந்த பட்டாசு மக்களோட சந்தோஷம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. வருட துவக்கத்தில் இனி போட ஆரம்பிக்கலான்ட்டு எல்லா குழந்தைகளும் ஒன்றா கையை பிடிச்சிட்டு கேக்கை கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்கும் நான் தான் ஷேர் பண்ணி கொடுத்தேன். எங்கள் கம்யூனிட்டி அசோசியேஷனில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா செம வைபாக பண்ணுவாங்க. அதுவும் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேக் பார்த்திங்கன்னா செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை கட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டு முடித்த உடனே அடுத்தது தான் பார்த்திங்கன்னா டான்ஸ் களை கட்ட போகுது. இப்போ இருக்கிற இந்த வைப்பில் எல்லாம் கேக்கை டேஸ்ட் பண்ணுறதுல தான் சீரியஸாக இருந்தோம். முடித்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குத்தாட்டத்துக்கான சாங் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஜேயில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை போட்ட உடனே எல்லோரும் குழந்தையிலேருந்து வயசானவங்க வரையும் சூப்பராக டான்ஸ் பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக என்னோட இந்த ஃபேவரட் கேக்கை டேஸ்ட் பண்ணி இந்த ஸ்வீட்டோட இந்த வருஷத்தை துவக்கினது. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னும்பொழுது சிலர் சொல்லுவாங்க, இது இங்கிலீஷ் நியூ இயர், இங்கிலீஷ்காரங்களுது, நமக்கு எதுக்குன்னு. சந்தோஷமாக இருக்குமா, அது தமிழ் நியூ இயராக இருந்தானே, இங்கிலீஷ் நியூ இயராக இருந்தானே, அதெல்லாம் பாகுபாடு பார்க்காம இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறோமா, அதுதான் முக்கியம். ஸோ எல்லோரும் நல்லா கேக்கை சாப்பிட்டுட்டு அடுத்தது டிஜே மியூசிக்கு வெயிட் பண்ணுறோம். வாங்க டான்ஸை பாருங்கள். ஒரு சாம்பிள் மியூசிக் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லாம் காப்பிரைட்டில் போய்டும்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு மியூட் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் மியூசிக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த வைப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஸோ புத்தாண்டு வரவேற்கும் விதமாக நாங்கள் மகிழ்ச்சியோட கண்ணுக்கு பார்த்திங்க விருந்தளிக்கக்கூடிய இந்த பட்டாசு, காதுக்கு விருந்தளிக்கக்கூடிய மியூசிக், அடுத்தது பார்த்திங்கன்னா சுவையான ஒரு கேக். எல்லோரும் டான்ஸ் ஆடும்போது நம்ம ஆடலாம் எப்படி? ஸோ அங்கே இருக்கிற லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு நானும் பார்த்திங்கன்னா ஒரு 2 குத்தாட்டம் போட்டுட்டு நாங்கள் படுக்கிறதுக்கு 1:30 மணி ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். வீட்டில் ஒரு சின்ன கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் 1:30 மணிக்கு படுத்துட்டு அடுத்தது நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகணும். புது ஆண்டு துவக்கம் அப்படின்னும்போது கண்டிப்பாக கடவுளோட அருள் முக்கியம் தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டெப்பை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடிட்டு அந்த நைட்டை பார்த்திங்கன்னா டிஜே நைட்டு சொல்லவே வேணாம். செம சாங்ஸ், நல்ல வைப் சாங், குத்தாட்ட சாங் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ரொம்பவே இந்த நியூ இயரை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நார்மலாக இருக்கக்கூடிய நியூ இயரோட இந்த நியூ இயர் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது. கண்டிப்பாக துவக்கம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னும் போது இந்த ஆண்டு முழுக்கமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை பேர் இதை மாதிரி நீங்கள் நியூ இயரை என்ஜாய் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் போது விஜய் கேப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் எழுந்திருக்கிறதுக்கு 7 மணி ஆகிடுச்சு. இட்லி, அடுத்தது பால் பாயசம், வடகரி வச்சு சாப்பிட்டாச்சு. வீர ஆஞ்சநேயர் கோயில் தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். அனுமன் ஜெயந்திக்கு போகலான்னு பார்த்தோம். ரொம்ப க்ரௌடாக இருந்துன்னு போகல. ஸோ இந்த நியூ இயர்க்காவது கண்டிப்பாக வீர ஆஞ்சநேயரை பார்க்கணுன்னுட்டு கிளம்பியாச்சு. ஒரு சுவாமியை பார்க்கணும், ஒரு கோவில் போகணும் அப்படின்னு மனசில் தோணிடுச்சுன்னா எனக்கு உடனே பார்த்துடணும். அது என்ன பழக்கம்னு எனக்கும் தெரியல. அதை மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வீர ஆஞ்சநேயரை பார்க்கணும்னு மனசில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி நியூ இயர் அதுவுமா நம்ம வீர ஆஞ்சநேயரோட தரிசனத்தை வாங்குவோன்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த லேக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டீ ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் இறங்கிட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ டீயை குடிச்சிட்டு நாங்கள் அடுத்தது வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். புதுப்பாக்கத்தில் இருக்க இந்த வீர ஆஞ்சநேயர் கோவில் வண்டலூர் கேளம்பாக்கம் இந்த சாலைக்கு நடுவில் வரும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த வீர ஆஞ்சநேயரை வணங்கும் பொழுது என்ன நம்ம கேட்குறோமோ அந்த வரங்கள் கொடுப்பார். அந்த ஒரு தனி சிறப்புக்காக தான் இந்த புது ஆண்டு துவங்கும் நாளில் நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த ஆலயத்தில். மட்டை தேங்காய் அங்கே ஒரு மரத்தில் கட்டி வைப்பாங்க. அதை மாதிரி கட்டி வச்சுட்டு என்ன வேண்டிக்கிறோமோ 48 நாளில் அது நடக்கும். அதுதான் அந்த வீர ஆஞ்சநேயர் கோயிலில் தனி சிறப்பு. எவ்வளோ கூட்டம் இருக்க போது என்னன்னு தெரியல. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரே க்ரௌடாக இருக்குது. வெளியில் ஒரே கார் வந்துட்டுருக்கு. உள்ளே கார் என்ட்ரி உள்ளே போகிறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதுது. எப்படி தான் சாமி உள்ளே போய் பார்க்க போகிறோன்னு தெரியல. எப்படி தான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வர்றதே சரி அப்படின்ற முடிவில் தான் உள்ளே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இந்த சுவாமியை நம்ம தரிசிச்சுட்டு கேட்குற வரங்களை கொடுப்பார் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த லைன் நிற்கிறது பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. 108 படிகள் ஏறி போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணணும். ஸோ அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு நம்மளும் போயிட்டு அந்த லைனில் நிற்போம். பொறுமையாக எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் மேலே போய் பார்த்துருவோம். லைனுக்கு நிற்க வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்க இந்த பக்கம் வந்தேன். என்ன க்ரௌடாக இருக்கேன்னு பார்த்தா அந்த இடத்துல எல்லாருக்கும் வெஜிடபிள் போட்டு ஒரு பிரிஞ்சி, அடுத்தது கேசரி, சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் குருமா, இதை தான் இங்கே கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எல்லா பக்தர்களும் அங்கே தரிசனம் முடித்த பிறகு இங்கே பிரசாதங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு வந்துட்டு இங்கே பிரசாதங்களை வாங்கலாம். புது ஆண்டு பிறக்கும் நாளில் எப்பயுமே இந்த ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இங்கே சிறப்பான அன்னதானங்கள் இந்த வீர ஆஞ்சநேயர் கோவிலில் நடக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. மக்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே சாப்பிட்டுட்டு பார்க்குற இடத்துலலாம் பிளேட்டை பார்த்திங்கன்னா கும்பலாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை மாதிரி போடுறதால அந்த இடம் தான் அசுத்தமாகுது. அதை மாதிரி நீங்கள் அசுத்தம் செய்யாதீங்க. அதுக்கு தான் இந்த இடத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம லைன் கிட்ட வந்தாச்சு. மேலே போயிட்டு நம்ம அனுமனை தரிசிச்சுட்டு கீழே வரலாம். இங்கே நீங்கள் கருடாழ்வார், அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சிலைகள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். வீட்டுக்கிட்ட நான் அனுமன் ஜெயந்திக்கு போயிருந்தேன். அந்த அனுமன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெண்ணெய் காப்பு செய்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்க அனுமனை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஞ்சநேயர் கோவில்னு சொன்னிங்கன்னா இந்த வீர ஆஞ்சநேயர் கோவில் தான். ஸோ ஒரு வழியாக மலை மேலே ஏறி வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம வியூ பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த OMR சாலை முழுக்க தெரியும். TCSம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தெரியும். ஸோ தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் கீழே படி இறங்க துவங்கிட்டோம். படி அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஏறிட்டு இறங்கிட்டு நம்ம வந்துட்ட பிறகு இன்னமும் பார்த்திங்கன்னா மக்கள் வரிசை நல்ல ஒரு அனுமன் வால் மாதிரி நீண்டுகிட்டே தான் போகுது. ஸோ இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு மேலே போய் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஃபைனலாக நாங்கள் போயிட்டு பிரசாதம் வாங்க துவங்கிட்டோம். சூப்பராக முந்திரி போட்ட ஒரு கேசரி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி, அதுவும் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்தது.
ஸோ சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் vlog உற்சாகப்படுத்தணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஆலயங்கள் பதிவிட்டிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோஸை பார்க்கணுன்னும் பொழுது பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆலயங்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், பரிகாரங்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.